லண்டன் போன்ற ஐரோப்பிய பயணத்தை முடிச்சுட்டு 15,516 கோடி ரூபாய் முதலீட்டோடு தமிழ்நாட்டுக்கு திரும்பின 3 நாளில் இந்த முதலீட்டாளர் மாநாடு மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நான் போயிட்டு வந்த பயணத்தில் 15,500 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள்லாம் இன்னைக்கு இங்கே 26,000 கோடி ரூபாய் முதலீடுகளை கையெழுத்தாகியிருக்கு. அதாவது நம்மளோட ரெக்கார்டை நாம் தான் பீட் பண்ணுறோம். அது மட்டுமல்ல, 8,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய 1,600 கோடி ரூபாய் முதலீட்டான 4 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். ஓசூர் திறமையும் புதுமையும் சந்திக்கிற நகரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் தனித்த அடையாளம் பெற்ற நகரம் ஓசூர். வளர்ச்சியின் முகம். இந்தியாவை கடந்து உலகளவில் கவனத்தை இருக்கிற நகரமாக ஓசூர் ஒளி வீசுது. அப்படிப்பட்ட ஓசூரில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தில் பங்கேற்கணும்னு நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லோரையும் தொழில்துறை அமைச்சர் வரவேற்றிருந்தாலும் நானும் உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாடு தொழில்துறையில் இவ்வளோ வேகமாக செயல்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் துடிப்பான இளமையான அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்வி ராஜா அவர்கள். போன மாதம் தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை தொடங்கி வச்சு முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்துக்கிட்டேன். இன்றைக்கி இந்த ஓசூரில் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு மாலை டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட நியூ டெல்டா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் லைனை திறந்து வச்சு அங்கே உரையாற்ற இருக்கிறேன். அடுத்து வர இருக்கக்கூடிய மாதங்களுக்கும் டார்கெட் கொடுத்துருக்கிறேன். அமைச்சர் மற்ற தொழில்துறை அதிகாரிகளுடைய வேகங்கள் மட்டும் இல்லை, முதலீட்டாளர் உங்களுடைய ஆர்வமும் என்ன இங்கே வரவழைச்சிருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நாங்கள் செட் பண்ண கோல் 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி. மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தொழில் வளர்ச்சி தான் அடிப்படை. அதனால தான் அதுக்கான அடிப்படை, அதுக்கான கட்டமைப்புகளை மிகவும் சிறப்பான வகையில் உருவாக்கி அவற்றை மேலும் மேலும் மேம்படுத்தி அது மூலமாக தொழில் செய்யக்கூடிய சூழலை வலுப்படுத்துகிறோம். அதனால தான் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவாக 11.19 விழுக்காட்டை தொட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கத்தான் முதலீட்டாளர்கள் மாநாடுகளையும் முதலீட்டாளர்களான சந்திப்புகளையும் நம்ம தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வரோம். திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வமாக வராங்க. ஒவ்வொரு முறையும் தொழில்துறைக்கான அமைச்சரையும் அதிகாரிகளையும் சந்திக்கும் போது நான் சொல்கிறது ஒன்று தான், என்னென்னா எம்ஓ எல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும். அந்த கன்வென்ஷனில் அந்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ் நம்ம அரசாங்கத்தில் வேகமாக நடக்கணும்னு சொல்லுவேன். மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கையெழுத்திட்ட வகையில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. எங்களுடைய குறிக்கோள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அவங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும். அதைத்தான் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு
ஒரு பெரும் தொழில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஓசூர் பார்த்துட்டு வருது. ஓசூர் உட்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏராளமான புதிய தொழிற்சாலைகளை இந்த 4 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் சிறிய தொழில் நகரம் என சொல்லப்பட்ட ஓசூர் இன்று பல கம்பெனிகளுக்கு ஃபேவரட் டெஸ்டினேஷனாக உருவெடுத்திருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் ஓசூருக்கும் தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லணும்னா, முதல்ல இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் MSME நிறுவனங்கள் இயங்கி வருது. ஓசூர் தொழில் வளர்ச்சிக்காக நம்ம பண்ணதில் முக்கியமானது சிப்காட் தொழில் பூங்கா. 2092 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓசூர் சிப்காட்டில் 371 தொழிற்சாலைகள் இயங்கி வருது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. 2வது, சிறப்பான உள்கட்டமைப்போடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில் பூங்காவில் தடையில்லாமல் நீர் வழங்க TTRO நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. 3வதாக சொல்லணும்னா, சிப்காட் நிறுவனம் 4th இன்குபேட்டர்கள் அமைச்சிருக்கு. இந்த இன்குபேட்டர் தொழில்துறை இந்த தொழில்துறை மாற்றத்தை விரைவுபடுத்துகிற நோக்கில் செயல்படுது. 4வது, சூளகிரி பகுதியில் 689 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் பூங்கா. 5வது, பர்கூரில் 1379 ஏக்கர் பரப்பளவில் சிறப்பு பொருளாதார மண்டலத்துடன் கூடிய தொழில் பூங்கா. 6வது, குருபரப்பள்ளியில் 150 ஏக்கரில் தொழில் பூங்கா. ஆகிய தொழில் பூங்காக்களை சிப்காட் நிறுவனம் நிறுவி இருக்கு. அடுத்து 7வதாக சொல்லணும்னா, இன்னைக்கு திறந்திருக்கக்கூடிய ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க் 210 கோடி ரூபாய் மதிப்பில் 300 ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த பூங்காவில் இதுவரை 22 நிறுவனங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2728 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு பெறப்பட்டிருக்கு. 6682 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. 8வது, தேன்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் கிராமத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் டிட்கோவோடு இணைஞ்சு விடியல் ரெசிடென்சி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் மூலமாக பணியாளர்கள் தங்க 64 ஏக்கரில் தொழிலாளர் குடியிருப்பு கட்டிக்கிட்டு வராங்க. முதல் கட்டமாக 6000 பேர் தங்குற வகையில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. இதன் மூலமாக பணிபுரியக்கூடிய மகளிர் பாதுகாப்பும் வசதியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பணிபுரியும் மகளிர் எண்ணிக்கையும் இதனால் வெகுவாக அதிகரிக்கும். அடுத்து 10வது, GCC என்று சொல்லக்கூடிய அந்த IT நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்தர ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றுக்கான மையமாக ஓசூரை உருவாக்க ஓசூர் நாலேஜ் காரிடர் உருவாக்க போகிறோம். கிருஷ்ணகிரி, பாகலூர் புறவழிச்சாலை, வெளிவட்ட சாலை மற்றும் சேட்டிலைட் டவுன், ரிங் ரோடு வடக்கு பகுதி ஆகிய சாலைகள் இருபுறங்கள்லையும் இந்த அறிவுசார் வழித்தட திட்டத்தை செயல்படுத்த போகிறோம். இதன் மூலமாக அறிவுசார் பொருளாதாரம் பெருமளவில் அதிகரிக்கும். இந்த மாவட்டத்தோட சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி நன்கு மேம்படும். 10வது, ஓசூரில் 5 லட்சம் சதுர அடியில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைட்டில் பார்க் நிறுவப்படுது. உலகத்தரம் வாய்ந்த இந்த IT பார்க்கில் IT நிறுவனங்கள், GCCகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 6000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும். 11வது, இது எல்லாவற்றுக்காக ஓசூர் விமான நிலையத்தை உருவாக்க முக்கியத்துவம் தரும். ஓசூரில் சுமார் 2000 ஏக்கரில் உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கட்டமைப்பு வசதிகளோட ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் ஏற்கனவே நான் அறிவிச்சிருந்தேன். இந்த புதிய விமான நிலையத்தை அமைக்க ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொருத்தமான நிலப்பகுதி அடையாளம் காணப்பட்டு அதை கையகப்படுத்துகிற நடவடிக்கைகளை டிட்கோ நிறுவனம் மேற்கொண்டு வருது.
இந்த பன்னாட்டு விமான நிலையம் மற்றொரு புதிய வளர்ச்சி பாதையில் ஓசூரை பயணிக்க வைக்கும். இப்போ நான் பட்டியலிட்ட 11 மட்டும் இல்லை, இன்னும் பல தொழில்துறை சார்ந்து மட்டுமே கிருஷ்ணகிரிக்காக, அதுவும் ஓசூருக்காக செஞ்சுக்கிட்டு வரோம். அதனால தான் மற்ற மாநிலங்களை சேலஞ்ச் பண்ணுற நகரமாக ஓசூர் இன்றைக்கு டெவலப் ஆகியிருக்கு. சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்கும் தன்னம்பிக்கையோடு முன்னேறக்கூடிய மகளிருக்கும் ஒரு வலுவான மேடையை வழங்கி வரும். தொழிற்சாலைகள் ஓசூரை நோக்கி சாரையாக வராங்க. இன்று இ ஸ்கூட்டர் உற்பத்தியின் தலைநகரமாகவும் ஓசூர் தான் இருக்கு. இதன் தொடர்ச்சியாக இந்த மாநாடு ஓசூரின் அடுத்த கட்ட உயர்வுக்கான கதவுகளை திறக்கும். நான் அதை தொடர்ந்து கண்காணிப்பேன். ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு சொல்கிறேன், எஃகு போன்ற உறுதியோட என்னுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவேன். எங்கள் அரசு மேலே நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம், வழங்குவோம். தமிழ்நாட்டோட இணைஞ்சு ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அதனால் எப்போவும் உங்கள் முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டிலே மேற்கொள்ளுங்க. கடந்த மாநாட்டிலே நான் சொன்னேன், தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல, தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங் சொன்னேன். நாளைய தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நல்லுதாரணமாக உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் இந்த சிறப்பான மேடையிலிருந்து ஒரு அறிவிப்பை செய்ய நான் நினைக்கிறேன். எம்எஸ்எம்இ துறை சார்பில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் அக்டோபர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கோயம்புத்தூரில் ஒரு உலக புத்தொழில் மாநாட்டை நடத்த இருக்கு. இந்த மாநாடு உலகம் முழுவதிலிருந்து தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், இன்குபேட்டர்கள், புத்தொழில் முனைவோர் ஆகியோரை ஒருங்கிணைக்கிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அது அமையும். ஸ்டார்ட் அப் செக்டரில் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை அந்த மாநாடு உலகுக்கு பறைசாற்றும். அந்த நிகழ்ச்சிக்கு உங்களையெல்லாம் நான் வரவேற்க காத்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் நிச்சயம். தமிழ்நாடு முன்னேற உங்கள் பங்களிப்பு என்னாலும் அவசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.